32 லட்சம் பேரு நம்ம இந்தியன் பேங்க்ஸ் பண்ண ஒரு சின்ன தப்புனால 2016ல அவங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியாம போனாங்க. நம்ம போயிட்டு ஏடிஎம்ல இந்த கார்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை என்கிரிப்ட் பண்ணி ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் காமிச்சு, அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா பேங்க்கு காமிச்சு இந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி இந்த ஏடிஎம் மிஷினுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும். நமக்கு பணம் அப்படின்றது வரும். ஸோ இந்த சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் தான். HDFCல இருந்து SBIல இருந்து நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வச்சிருந்தாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடரோட சர்வர்ல பார்த்தீங்கன்னா சைனால இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஒரு மால் வர இன்ஜெக்ட் பண்றாங்க. அதாவது வைரஸை வந்து ஏற்றி விட்றாங்க. கரெக்டா 25 மே 2016ல இருந்து 11 ஜூலை 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து சைனீஸ்ல இருக்கக்கூடிய ஹேக்கர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டே இருக்காங்க. கரெக்டா ஒரு 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜூலை அக்டோபர்ல இந்த டயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்தியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மெசேஜஸ்லாம் வருது. யுவர் அக்கௌண்ட் மணி ஹஸ் பீன் டெபிட்டட் இன் சாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சைனால இருக்கக்கூடிய ஒரு ஏடிஎம்ல இவங்களோட பணம் வந்து டெபிட் ஆனதா நிறைய பேருக்கு இந்தியன்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன்ஸ்க்கா வந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. ஸோ நிறைய பேர் இந்த பேங்க்குக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கும் தான் ஓகே ஏதோ பெருசா பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் அக்டோபர் டயத்துல வந்து விசாரணை பண்ணுவோம் தான் தெரியுது. இந்த பிரச்சனையை ஆரம்பத்துல சொன்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சு 32 லட்சம் பேரோட டெபிட் கார்டையும் பேன் பண்றாங்க. பேன் பண்ணி அவங்களுக்கு புதுசா ஒரு டெபிட் கார்டை இஷ்யூ பண்றாங்க.